இந்த ஒளி வாங்கி இருக்கிறது இது தயாரிச்சவன நம்ம பார்க்கல. ஆனா ஒளி வாங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மைக்கை நம்ம பார்க்கிறோம். தயாரிச்சவன நம்ம பார்க்கல. ஆனா ஒருத்தன் தயாரிச்சு இருப்பாங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு பொருளை பார்த்து விட்டு ஒருத்தன் இருப்பான் என்று அதை தயாரிச்சவன் இருப்பான் விளங்குறது ஒரு சாதாரண பகுத்தறிவு தான். அந்த மாதிரியான ஒரு பகுத்தறிவை பயன்படுத்தி கடவுளை நம்புவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு சில வழிமுறைகளை சொல்லுது. என்ன வழிமுறைன்னு கேட்டா, நபிகள் நாயகம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியவர்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல படிப்பறிவு எழுத்தறிவுலாம் இல்லாத ஒரு சமுதாயம், அவருக்கும் தெரியாது. நபிகள் நாயகமும் கூட எழுதவும் படிக்கவும் தெரியாதவர். ஏன்னா சிறு குழந்தையா இருக்கும் பொழுது, வயிற்றுல இருக்கும் பொழுதே தந்தை இழந்தவர், 6 மாச குழந்தையா இருக்கும் போதே தாய் இழந்தவர். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில அனாதையாக வளர்ந்தவர் தான் நபிகள் நாயகம். ஆடு மேய்ச்சவர் தான். அவருக்கு எழுதவும் தெரியாது, அவருக்கு படிக்கவும் தெரியாது. அந்த சமுதாயத்துக்காக தெரியுமாண்டா, சமுதாயத்துக்கும் தெரியாது. அவர் வாழ்ந்த சமுதாயத்திலையும் பெரும்பாலான மக்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் தான். எழுத படிக்க தெரிந்தவர்களை விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஒரு காலம் தான். கவனமா நீ கேட்டா, நாங்க எப்படி நம்புறோம் நீங்க விளங்கிட முடியும். முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் கடவுள் இருப்பதை எப்படி உறுதி செய்து கொண்டோம், எப்படி நாங்கள் நம்புறோங்கிறது தான் முஸ்லீம் என்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்றேன். மற்ற பொதுவா உள்ளது நான் சொல்ல முடியாது, எந்த லெவல்ல உள்ளதை நான் சொல்றேன். அப்ப அந்த நபிகள் நாயகம் அவர்கள் இறைவனிடமிருந்து தனக்கு சில செய்திகள் வருவதாக சொன்னார். 1400 வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் கவனமாக்கல ஐயா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் அவர்கள் எனக்கு இறைவனிடமிருந்து வேதம் வருகிறது, கடவுளிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னார். அந்த செய்தியைத்தான் நாங்கள் குர்ஆன் என்று சொல்கிறோம். கடவுளிடமிருந்து வந்த செய்தி என்று சொல்லி நபிகள் நாயகம் சில செய்திகளை எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த செய்திகள் 23 வருஷ காலத்தில் சிறிது சிறிதாக அவருக்கு கிடைச்ச வெளிப்பாடு தான் குர்ஆன் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த குர்ஆன் கடவுள் வார்த்தை என்று நபிகள் நாயகம் அறிமுகப்படுத்தினார். நாங்க கடவுளை பார்க்கல, நபிகள் நாயகம் அப்படி அறிமுகப்படுத்தினார். இதான் கடவுள்கிட்ட வந்திருக்குன்னு சொன்னார். அந்த குர்ஆனை எடுத்து நாங்கள் இன்றைக்கு ஆய்வு செய்கிறோம். 20ஆம் நூற்றாண்டில் இருந்து கொண்டு ஆய்வு செய்கிறோம். ஆய்வு செய்தால் கடவுளிடமிருந்து வந்த வார்த்தை எந்த இலக்கணத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இலக்கணம் 100% அதிலே அடங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்க இந்தியாவுடைய அரசியல் சாசனம் எழுதி 50 வருஷம் ஆகுதுங்க. இந்த 50 வருஷத்துக்கு இடையில 80 தடவை திருத்தியாச்சு. இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை எழுதி 50 வருஷம் ஆகுறதுக்குள்ள 80 தடவை திருத்தி விட்டாங்க. அது சாதாரண ஆளுக்கு எழுதல, பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் கூடி உட்கார்ந்து எழுதின ஒரு சாசனம். உலக நாட்டினுடைய எல்லா அரசியல் சாசன புத்தகத்தை வைத்துக் கொண்டு அதையெல்லாம் ஒரு முன்மாதிரியா வைத்து வெற்றி தோல்வியை பார்த்து இது வெற்றி தந்துச்சு தோல்வி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் கதமமா எடுத்து தொகுத்த ஒரு அரசியல் சாசனம். அதுல கூட 50 வருஷத்துல 80 திருத்தம் பத்தாதுன்னு சொல்லி மொத்தமா திருத்துறதுக்கு ஒரு கமிட்டி, இப்ப அதுவும் பத்தாதுன்னு சொல்லி மொத்தமாவே திருத்திடலாமாங்கிறதுக்காக வேண்டி ஒரு கமிட்டி போடுற காலத்துல இருக்கிறோம். அப்போ ஒரு பெரிய பெரிய அறிஞர்கள் உருவாக்கின ஒரு நூல் கூட 50 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கல. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கூடி உருவாக்கின ஒரு நூல் 50 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கல. 80 திருத்தம் பிளஸ் இன்னும் எத்தனை திருத்தமோ வரப்போ இருக்கிறது. இப்படிப்பட்ட காட்சியை பார்க்கிறோம். ஒரு பெரிய சிந்தனையாளன் எழுதிய ஒரு புத்தகம் 10 ஆண்டு காலத்தில் அது புறக்கணிக்கப்பட்டு போயிடுது. என்ன காரணம்? அவன் காலத்துக்கு தகுந்த மாதிரி சிந்திச்சு தான் எழுத முடியும். இன்னொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி சிந்திச்சு எழுத முடியாது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூலை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் சூரியனை பத்தி என்ன சொல்லியிருப்பான், சந்திரனை பத்தி அவன் என்ன சொல்லியிருப்பான், செவ்வாயை பத்தி என்ன சொல்லியிருப்பான், அது ஒண்ணு சொல்லியிருக்க முடியாது. ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லியிருப்பான். அப்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் ஆயிரக்கணக்கான திருத்தங்களின் பக்கம் இன்னைக்கு தேவையாக இருக்கணும். அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு சூரியனை பத்தி குர்ஆன் பேசும், சந்திரனை பத்தி பேசுது, செவ்வாயை பேசுது, சுக்கிரனை பேசுது, வியாழனை பற்றி பேசுகிறது, கோள்களை பேசுகிறது, மழை பெய்யறதை பத்தி பேசுகிறது. இதோட அறிவுரைகளும் சொல்லிக் கொள்கிறது. இந்த அறிவியல் சம்பந்தமாக குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதுல ஒன்று கூட இந்த 1400 வருஷத்துல இன்னைக்கு எடுத்து பார்க்கும் பொழுது இது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு சொல்ல முடியல. நல்லா சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, கலீலியோ என்பவன் நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி உலகம் உருண்டா. கலீலியோங்கிறவன் அத உலகம் ஒத்துக்கல. நபிகள் நாயகம் காலத்துல உலகம் உருண்டேன்னு கற்பனை கூட செய்யல. யாரும் உலகம் உருண்டைன்னு கற்பனை செய்யல. அந்த காலத்துல பூமி உருண்டை என்று திருக்குர்ஆன் சொல்லுங்க. பூமி உருண்டை முகமது எப்படி சொல்லுவார்? முகமது என்ற எழுத தெரியாதவர், படிக்க தெரியாதவர், அந்த ஒட்டுமொத்த காலமுமே அறியாமை காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலத்தில் வாழ்ந்தவர். அவர் கடவுள் வார்த்தை என்று சொல்கிறார்.
கடவுள் சொன்னா தான் அதை உருண்டை அன்னைக்கு சொல்லியிருக்க முடியும். அன்னைக்கு சொல்றது 1400 வருஷத்துக்கு முன்னாடி பூமி உருண்டை என்று சொல்வதாக இருந்தால் படைச்சவன் சொல்லணும், முகமது சொல்ல முடியாது. முகமதுக்கு இருந்த அந்த அறிவை கொண்டு அன்னைக்கு இருந்த சமூக அமைப்பை கொண்டு அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி சூரியன் சந்திரன் என்று எத்தனையோ கோள்கள் நம்ம பார்க்கிறோம். சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள், பூமிக்கு துணையாக இருக்கக்கூடிய துணைக்கோளாக இருக்கக்கூடிய சந்திரன், இதை பற்றி எல்லாம் குர்ஆன் பேசும் பொழுது குல்லுன் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன், எல்லா கோள்களும் தனது பாதைக்குள்ளே நீந்திக் கொண்டிருக்கின்றன குர்ஆன் சொல்லுது. அதாவது சூரியன் எப்படி இருக்கு, செவ்வாய் எப்படி இருக்கு, சுக்கிரன் எப்படி இருக்கு என்றெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அந்த காலத்துல கடவுள் வார்த்தை என்று நபிகள் சொல்கிறாரு. இன்றைக்கு விஞ்ஞானி என்ன சொல்றான் அது சொல்றாரு. 20ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய விஞ்ஞானி கண்டுபிடித்த பிறகு என்ன சொல்லுவானோ அதை 1400 வருடத்திற்கு முன்னாடி முகமதுங்கிறவர் சொல்கிறார் என்று சொன்னால் அது மனித வார்த்தையாக எங்களுக்கு தெரியவில்லை. மனித வார்த்தைன்னா 1-2 தற்செயலா இருக்கலாம். நீங்க எப்படி கேட்கலாம்னா 1-2 பழைய நூல்கள்ல இருந்து 2 எடுத்து காட்டலாம். மொத்தமுமே நான் சொல்ல மொத்தமுமே 6666 வசனங்கள் மொத்தமுமே இது 20ஆம் நூற்றாண்டுடைய கண்டுபிடிப்புக்கு மாற்றம் என்று ஒரு 1400 வருஷத்துக்கு முன்ன புத்தகத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது இந்த அறிவியல் கண்டுபிடிக்க மாற்றம் நீங்க கண்டுபிடி சொல்லணும். ஏன்னா அவர் அறியாமை காலத்துல சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, பூமி உருண்டைங்கிறார். அறியாமை காலத்துல பூமி உருண்டைங்கிறாரு, சூரிய சந்திரன் சுத்துற பத்தி சொல்றாரு. இப்ப சமீபத்தில் ஒரு ஆய்வு பண்றான். கடல்கள் இருக்குல்ல, பல கடல்கள் இருக்குது. இந்த கடல்களுக்கு மத்தியில வந்து செங்கடல், கருங்கடல், பல கடல்கள் இருக்குது. இந்த கடல்கள்லாம் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து இருக்குது. ஆனால் இந்த கடலுடைய தண்ணி அந்த கடலுடைய தண்ணியை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தினால் இதனுடைய டெசிபல், அதனுடைய அந்த அடர்த்தியும் வித்தியாசம் இருக்கிறது. இதனுடைய உப்பு, அதனுடைய உப்புக்கு வித்தியாசம் இருக்குது. இதுல உள்ள மூலக்கூறுகளுக்கு அதுல உள்ள மூலக்கூறுகளுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனா சேர்ந்து இருக்குது, சேர்வதில்லை. 2 கடல்களும் ஒன்றோடு ஒன்றாக ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் 2 கலந்து விடுவதில்லை என்று இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சு 4 வருடத்திற்கு முன்னாடி ஆய்வு பண்ணி ஒரு விஞ்ஞானி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார். குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, மரஜல் பஹரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான், 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமித்துக் கொண்டிருக்கின்றன. 2க்கும் இடையே புலனுக்கு தெரியாத ஒரு திரை இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விடுவதில்லை, கலந்து விடுவதில்லை என்று 1000 கடல் தான் என்னன்னு தெரியாத காலத்தில் வாழக்கூடிய முகமது, கடலை பற்றி எந்த அறிவும் இல்லாத முகமது சொல்லுகிறார். இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு பிறகு உள்ள விஞ்ஞானி ஆய்வு செய்து கண்டுபிடித்து எதை சொல்றானோ அதை சொல்றார். அப்ப அதை பற்றி சொல்லப்படுது. மழை பெய்கிற முறையை பற்றி சொல்லப்படுகிறது. இன்னத்தை எடுத்து பார்த்தாலும் குழந்தை எப்படி உருவாகிறது. அந்த காலத்துல நபிகள் நாயகம் காலத்துல ஆணும் பெண்ணு சேர்றாங்களே, இதுதான் குழந்தைக்கு காரணம் கூட தெரியாத காலம். அது சும்மா ஜாதிக்கு சேர்ந்து வழங்கி வச்சிருந்தான். குழந்தை பெறுவதற்கு கூட இவனுடைய உயிரணும் அவருடைய சினை முட்டை தான் காரணம் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்துல கருவுடைய வளர்ச்சிகளுடைய ஒவ்வொரு படித்தரத்தையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எக்ஸ்ரேக்களும் இன்னைக்கு வந்து ஸ்கேனர்களும் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல என்ன சொல்றோமோ அதை நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கப்பட்ட திருக்குர்ஆன் சொல்லுகிறது என்று சொன்னால் அதுதான் நாங்கள் கடவுள் நம்பருக்கு அடிப்படையா இருக்கிறது. கடவுள் வார்த்தைங்கிறாரு. 1000 சட்டத்திட்டங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப தலாக்குன்னு சொல்றேன், அவர் கொடுத்த சட்டம் தான். அதை நோக்கி தான் இன்னைக்கு உலகம் திரும்பிக்கிட்டு இருக்குது. அவர் கொண்டு வந்த கிரிமினல் சட்டத்தை நோக்கி தான் உலகம் எல்லாம் இன்னைக்கு போகணும். அதான் சரியான சட்டம் இன்னைக்கு உலகம் வியந்து பாராட்டிக்கிட்டு இருக்குது. சட்டத்திட்டங்களா இருக்கட்டும், கொள்கை கோட்பாடுகளா இருக்கட்டும், அறிவியல் சம்பந்தமான முன்னறிவிப்புகளாக இருக்கட்டும், எதை பத்தி சொன்னாலும் இன்றைக்கு இருக்கிற ஒரு மனிதன் பேசினால் எப்படி இருக்குமோ அப்படி பேசப்பட்டிருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம், பகுத்தறிவு தான் சிந்திக்கிறோம். முகமதுக்கு இது எப்படி தெரியும்? முகமது எழுத படிக்க தெரியாதவர். அவர் காலத்துலங்க பூமி உருண்டைன்னு யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது. அவர் காலத்துல நீங்க எதை கவனிக்கணும்னா அவர் வாழ்ந்த காலத்தை நீங்க யோசிக்கணும். அவர் காலத்துல பூமி உருண்டைன்னு யாரும் கற்பனை பண்ண, உருண்டை விழுந்துருவானு சொல்லுவாங்க, உருண்டை கீழே விழுந்துருவானு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனாங்க, இந்த மலை இருக்குல்ல, பூமியில மலை வச்சிருக்கான், மலைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கு. இது எதுக்கு நிலைநாட்டி இருக்கிறான் இன்றைக்கு கூட நிறைய விஞ்ஞானிக்கு தெரியாது. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான். மலைகள் வந்து முளைகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறான். இந்த மலைகள் முளைகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க